பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, இந்த மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த்தை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 வாரங்களா நம்ம தியானிச்சோம். நிறைய காரியங்களை ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. லாஸ்ட் வீக் மெசேஜ் நிறைய பேருக்கு பிரோஜனமா இருந்துச்சுன்ற ஃபீட்பேக் வந்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஃபீட்பேக்னால மெசேஜ் ஓடல, பட் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் சேர்ந்து அவங்களுடைய இதயங்கள் ஆவியானவர் ஒரு வேலையை செய்யறாரு, அவங்க ஏதோ ஒரு விதத்துல தொடப்படுறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்கிரேட் டு சின்சியாரிட்டி அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதுமா தியானிக்கிறோம். இந்த சின்சியாரிட்டின்ற வார்த்தைக்கு நம்ம எல்லாருமே அப்படி அந்த ஸ்டாண்டர்ட், காட் ஸ்டாண்டர்ட். சின்சியாரிட்டின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட். அது காட் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம பார்க்குறோம். சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் அந்த சின்சியாரிட்டி இன் மல்டிப்ளைங் ஆர் சின்சியாரிட்டி இன் இன்வெஸ்டிங் பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும், வாட் இஸ் சின்சியாரிட்டி? ஃபர்ஸ்ட் சின்சியாரிட்டி சொல்றீங்களே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாகுது அப்படின்னா புரியுற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கூகுளோடைய மீனிங், கூகுள்ல வாட் இஸ் சின்சியாரிட்டி கேட்கும்போது அது ஒரு மீனிங் சொல்லிச்சு. அதை நான் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அப்புறம் தமிழ்ல படிக்கிறேன். பீயிங் சின்சியர் மீன்ஸ் ஆக்டிங், ஸ்பீக்கிங் ஆர் ஃபீலிங் இன் அ வே தட் இஸ் ஜென்யூன், ஹானஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ப்ரீடென்ஸ் ஆர் டெசிட். அதாவது சின்சியாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மையான, நேர்மையான, பாசாங்க இல்லாத, வஞ்சகம் இல்லாத நடந்துக்கிறது அல்லது பேசுவது. இதுதான் எல்லாம் ஃபீல் பண்றது. இதுதான் சின்சியாரிட்டின்னு சொல்றது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வார்த்தை பாருங்களேன். உண்மையா இருக்கிறது உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, நேர்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாசாங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வஞ்சகம் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, இப்படிதான் ராஜா இருந்தா ஆகணும். ஏன்னா ஏசப்பா அப்படி இருப்பாரு. இந்த எல்லா வார்த்தையும் பாருங்க. உண்மையானவரா அவரு? ஆமா உண்மையானவர். நேர்மையானவரா? ஆமா நேர்மையானவர். பாசாங்க இல்லாதவரா? நிச்சயமா பாசாங்க இல்லாதவர். வஞ்சகம் இல்லாதவரா? நிச்சயமா வஞ்சகம் இல்லாதவர். அப்ப எல்லாருமே எல்லா வார்த்தைகளும் அவருக்கு பொருந்தும் அப்படின்னா 100% சின்சியர் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் ஆகணும்ன்றது தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்து வருகிறோம், பிராக்டிஸ் பண்ணிட்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் நிஜமாவே இயேசுவை தவிர வேற யாருக்குன்னா சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியம். அதுக்கு வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு உதாரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கேட்டகரைசேஷன்ல அவங்க சின்சியரா இருக்கிறாங்க. சின்சியாரிட்டி ஃபீச்சரிங் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி கிறிஸ்டியன்ஸ். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எந்த காரியத்துல சின்சியரா இருந்தாங்கன்றத ஒரு ஷார்ட் ஒரு தியானமா இந்த நாள்ல நம்ம பண்ண போறோம். ஸோ எக்ஸைட்டடா இருப்பீங்க நான் நம்புறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4:32 முதல் நம்ம இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எதுல சின்சியரா இருந்தாங்க, எந்த மாதிரி சின்சியரா இருந்தாங்க, எந்த அளவுக்கு சின்சியரா இருந்தாங்கன்றது நம்ம ஒருமனப்பட்டு தியானிக்கலாம். நான் படிக்கிற வேத வசனங்களை. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். நான் அங்கே நிறுத்தி நிதானமா ரொம்ப டீப் டைவ் பண்ணி நம்ம படிக்க போறோம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம டீப் டைவ் பண்ண போறோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். இன்றைக்கு நம்ம விசுவாசிங்க அப்படி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா மைனாரிட்டின்னு பாருங்களேன். ஆனா அந்த காலத்துல பாருங்க, முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்களை பைபிள் எப்படி அட்ரஸ் பண்றான்? திரளான கூட்டத்தாரா. அவங்க நாட் நோ மோர் மைனாரிட்டி, தேவர் நாட் அ மைனாரிட்டி. அவங்க மெஜாரிட்டியா இருந்திருக்கணும் நான் நம்புறேன். எஸ், யூதர்கள் நிறைய இருந்தாலுமே கிறிஸ்தவர்கள் விசுவாசிங்க திரளான கூட்டத்தாரா இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம இருக்கிறது போல மைனாரிட்டின்ற ஒரு பொய்ய யாருன்னா நம்ம நம்ப வச்சாங்கன்னா நீங்க அதெல்லாம் இல்லை, நம்ம தான் மெஜாரிட்டி. மீ பிளஸ் காட் இஸ் ஆல்வேஸ் அ மெஜாரிட்டி. ஏசு இருக்கிற ஒவ்வொரு நபரும் மெஜாரிட்டி தான். ஸோ அந்த சத்தியத்தை தெரிஞ்சுட்டு உள்ள போகலாம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். ஏன் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். பாருங்களேன், கணவன் மனைவி ஒரே இருதயம் ஒரே மனமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இருதயம் ஒரே மனமா இருக்கிறது கஷ்டம். சரி விட்டுருங்க, அம்மா பையன், அப்பா பொண்ணு, ஒரே ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒரே இதயமும் ஒரே மனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்தில். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, இவங்க கருத்துக்கள் வேறுபடுது, பொலிட்டிக்கல் வேல்யூஸ் மாறுது, வேல்யூ சிஸ்டம் மாறுது, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்க மாறுறாங்க, பேரண்ட்ஸ் தப்புன்னு சொல்றது பசங்களுக்கு பார்வையில ரைட்டா போறது, பார்வை கோணங்கள் மாறுது, எல்லாமே மாறுது. பாருங்களேன், யோசிச்சு பார்த்தா ஒரு குடும்பத்துல அந்த ஒரு மனப்பாடு வரும், ஒரு இதயமும் ஒரே மனமா இருக்கிறது கஷ்டம்னா, ஆனா விசுவாசிகள் மத்தியில எப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் அந்த சின்சியாரிட்டி நம்ம நோக்கி பார்க்கணும். அதாவது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனமா இருந்தாங்களா? ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லையா. பாத்தீங்களா, அவங்க எது இருந்தாலும் உங்க ஃபேமிலியை தவிர அவங்க கிட்ட இருக்கிற ப்ரொவிஷன்ஸ், அவங்க கிட்ட இருக்கிற சொத்துகள், அவங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே எப்படி இருந்தாங்களாம்?
ஒருத்தன் கூட பாருங்களா, ஒருத்தர் கூட விடுபடல. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்ததாம். சகலமும் அவங்க வந்து பொதுவா யூஸ் பண்ணிக்கினாங்க. இந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம கத்துக்கலாம். இந்த காலத்துல இது சாத்தியமா பிரதர் அப்படின்னா ட்ரை பண்ணீங்கன்னா சாத்தியம் நான் நம்புறேன். தெரியல இந்த காலத்துல. பட் ஜஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன டேக் அவே எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம். 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலருடைய ஊழியம் ரொம்ப ஃபயரா இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு பேதுரு துவங்கி அநேகர் எல்லா அப்போஸ்தலர்களும் பயங்கரமா அக்கினியா செயல்படுறாங்க. அந்த காலகட்டத்துல தான் இந்த விதமான சின்சியாரிட்டி இருந்திருக்கு. இந்த காலகட்டத்துல சபை கிட்ட, சபை மக்கள் கிட்ட, நம்ம கிட்ட அந்த சின்சியாரிட்டி இல்லைன்னா we are failing the power of Holy Spirit. ஆவியானவருடைய வல்லமையினால நம்ம வழிநடத்தப்படலன்னு அர்த்தம். அவர்கள் வழிநடத்தப்பட்டாங்கன்றதுனால அந்த சின்சியாரிட்டி இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஓகே, திருப்பி அந்த வசனத்தை படிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தாங்களா? பைபிள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் அடக்கி வாசிக்கல. அவங்க வந்து லைட்டா போட்டு விடலாம் ஆண்டவரை பார்த்து அப்படிலாம் இல்லை. பாருங்க, வெட்டு 1 துண்டு 2 ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட சாட்சி, அவங்களோட விட்னஸ், அவங்களோட டெஸ்டிமனி. அவங்க சாட்சினா என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு இல்ல, கர்த்தராகிய இயேசுக்கு பிரசங்கம் பண்றதுதான் அப்படி போட்டுக்கிற வசனம். அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இங்க ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்ததுனால அவங்க வந்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் இல்ல, யாரு தைரியமா சாட்சி கொடுக்குறாங்களோ அவங்க மேல பூரண கிருபை உண்டாயிருந்ததுன்னு வசனம் சொல்லுது. தமிழ் பைபிள் அந்த ஆர்டர்ல தான் சம்பவம். அதே ஃபாலோ பண்ணலாம். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த நாள்ல வந்து நம்ம வந்து ஆண்டவரே கிருபை தாரும் என்றோம், பூரண கிருபை தாரும் என்றோம், பரிபூர்ணமான கிருபை தாரும், எதை கேட்கிறோம். ஆனா எதுக்கு கிருபை அப்படின்னா நான் சத்தியத்தை பயங்கரமா வல்லமையா பிரசங்கம் பண்றது இல்ல, சும்மா ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ, சமாதான ஒரு வாழ்க்கையை வாழ கேட்கிறோம். ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் பாருங்க, ஏன் அவர்கள் மேல பூரண கிருபை அவங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னா மிகுந்த பலமாய் அவங்க வந்து சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. அதன் விளைவா ஆண்டவர் பாக்குறாரு, இவங்க மேல கிருபை அதிகமா ஊத்துவோம், பரிபூர்ணமாவே இவங்க மேல கிருபை. ஏன்னா இவங்களுக்கு தே நீட் கிரேஸ், அவங்களுக்கு வந்து அதிகமா தேவைப்பட்டது. ஏன்னா வல்லமையா கர்த்தருக்காக செயல்படுறாங்க. நான் லாஸ்ட் வீக்கே நான் பேசியிருந்தேன், இந்த செயல்படுறது கர்த்தருக்காக வல்லமையா செயல்படு, சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் எல்லாமே ஊழியம் தான். கர்த்தருக்காக எது செய்தாலும் கர்த்தரை அங்கீகரிப்பார். 1 தாலந்தோ 5 தாலந்தோ 2 தாலந்தோ ஏதோ ஒன்று இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ அந்த விதத்துல பாருங்களேன், இவங்க பயங்கரமா அவங்களுடைய தாளந்துங்களை, அவங்களுடைய ஆவியின் வரங்களை பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பூரண கிருபை உண்டாயிருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமா இருந்து 34. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பாத்தீங்களா, இதுல ஏன் இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ரொம்ப சின்சியர் எதுல இருக்கிறாங்கன்னா கொடுக்கறதுல பயங்கர சின்சியரா இருந்துடுறாங்க. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எஸ்பெஷலா வில்லேஜஸ்ல நாங்க பாக்குறோம், அதிக தகராறு பிரச்சனை எதுல நடக்குதுன்னா நிலத்துல நடக்குது, 2வது வீட்டுல நடக்குது. வெட்டு குத்து அடிதடி சண்டை, நல்லா இருக்கிற 2 பேரும் கூட அச்சம் முட்டி மோதுன்னு மண்டைங்களை வச்சுக்கின்னு வச்சுக்கிறாங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், நிலம் வீடு, வீடு நிலம். ஆனா இருக்கிறதுல பொல்லாத பிசாசா இருக்குது. பணம் எந்த அளவுக்கு பொல்லாத பிசாசா இருக்குதோ, பண ஆசை, அந்த மாதிரி நில ஆசை, வீடு ஆசை, இதுவும் பிசாசா இருந்திருக்கு. ஆனா அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் மந்த்ல டாமினேட் ஈவில். இது ஒரு ஈவிலா அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது நிலம் நல்லது, வீடு நல்லது, பணம் நல்லது. எப்ப நல்லதுன்னா அது நம்ம கால் கீழே இருக்கிற வரைக்கும் அது நல்லது. அது நம்ம தலைக்கு மேல ஏறி போச்சுன்னா அது பிசாசு தான். சோ இவங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்கன்னா, இல்ல இது வந்து பிறருக்கு நான் இதை பயன்படுத்தி பிறருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறேன்னு அவங்க கன்சிடர் பண்ணி நிலங்களையும், என்ன மனசு பாருங்க இவங்களுக்கு, நிலங்களையும் ஆவியானவர்களால நடத்தப்படுற மக்கள் அப்படிதான் இருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா இவர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர்ல விசுவாசிகளான திரளான கொடுத்தார். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் இருக்கிறவங்க அவைகளை விற்றுட்டாங்களா, விற்று காமன் ஆக்கி மணி ஆக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பணம் ஆக்கி விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, விற்கப்பட்டவர்கள் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஏன்னா அவங்க யாரை நம்புறாங்க, அவங்களுடைய பாஸ்டர்ஸ், அவங்களுடைய அப்போஸ்தலர்கள் அவங்க நம்பினதுனால, ஐயா நான் உங்ககிட்ட எடுத்துன்னு வரேன், எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்களேன். பாதத்திலே வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா, ஊழியக்காரர்களும் இதுல உண்மையாகிறாங்க. ஊழியக்காரர்கள் ஆட்டிய போட்டுன்னு போறது, இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ புடவெல்லாம் கொடுத்து ஏழைகளை கொடுங்க அப்படின்னு சென்னையில இருந்து யாருன்னா கொடுத்தாங்கன்னு வைங்களேன்,
நல்ல புடவைலாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தள்ளிட்டு ரொம்ப பழைய புடவைங்களுக்கு ஊழியக்காரங்க விசுவாசிங்களுக்கு அந்த கதைலாம் இவங்க பண்ணல பாருங்க. அந்த மாதிரி சுடிதாரு, ட்ரெஸ் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி தனக்குன்னு எடுத்து வைக்கிறது ஊழியக்காரங்கிட்டே அந்த ஆட்டிடியூட். இவங்களும் சின்சியரா இருக்கிறாங்க, விசுவாசிகளும் சின்சியரா இருக்கிறாங்க. இந்த உண்மைத்தன்மையை வந்து ஆண்டவர் பார்த்து அங்கீகரிச்சிருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய். இப்போ ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு 20,000 தேவைப்பட்டிருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து 40,000 தேவைப்பட்டிருக்கலாம். இவங்களுக்கு 40,000 குடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு 20,000 குடுத்திருப்பாங்க. இந்த 20,000 வாங்கின வந்து அவங்களுக்கு மட்டும் 40,000 குடுத்தீங்களே என்ன கதை? அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு குடுத்ததே பெரிய விஷயம். கர்த்தர் என்ன என் தேவைய சந்திச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு உண்மையா உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைக்கேற்ப ஊழியக்காரங்களால கொடுக்கப்பட்டது, பங்கிடப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. பாத்தீங்களா? ஒரு சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி பாருங்களேன். கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறா, எனக்கு குறை ஒன்றும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையன்றார். குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி இவங்களும் கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பனா கொண்டாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா கொண்டிருக்கிறாங்க. அதன் விளைவாக தனக்குன்னு ஒண்ண வச்சுக்காம பிறருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கிற அந்த மாபெரும் பெரிய மனசு வருது. அவர்கள் ஒருவனுக்கும், அதாவது ஒருத்தன் கூட அவங்கள ஏழையா இருந்திருக்க மாட்டான் நான் நம்புறேன். ஒருத்தனுக்கும் குறைவில் இருந்ததில்லை. பாருங்க, அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. இது சொல்றது வந்து யாரோ ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுனதில்லை. வேத வசனம் சொல்லுதுன்னா 100% ஃபேக்ட், உண்மைதான் வசனம் சொல்லும். ஒரே ஒருத்தர் ஏழையா இருந்திருந்தாங்க, ஒரே ஒருத்தர் வந்து குறைவில் இருந்தாங்கன்னா ஒருவனை தவிர அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கும். ஆனா வசனம் சொல்லுது அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. இதுல வந்து இவங்களுடைய சின்சியாரிட்டி இன் கிவிங் இருக்கு. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சிப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன். அண்டர்லைன் இந்த வார்த்தைய, ஆறுதலின் மகன். ஒருத்தர் இருக்கிறாரு, சிப்புரு தீவானோ, லேவியன். அவரு அப்போஸ்தலர்கள் வந்து அவருக்கு ஒரு நிக்நேம் வச்சிருக்கிறாங்க. என்ன நிக்நேம் அப்படின்னா, அன்பின் நிமித்தம் ஆறுதலின் மகன் வச்சுக்கிறாங்க. ஏன்னு பார்க்கலாமா? ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசை என்பவன். பர்னபா அப்படின்னு வச்சுக்கலாம், யோசைன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆறுதலின் மகன் அவருக்கு அப்போஸ்தலர்கள் நிக்நேம் வைக்கிறாங்க. என்ன பண்றாரு அவரு? 37வது வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நிறைய பேரை பத்தி இது கொடுக்கப்பட்டது ஜெனரலா. பட் ஒருத்தரை மட்டும் ஆவியானவர் வந்து இங்க வந்து செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறாரு வேத வசனத்துல. யாருன்னா அந்த பர்னபா என்று பேர் கொண்ட சேஷர் அப்போஸ்தலரால ஆறுதலின் மகன். ஏன்னா அவருடைய சொத்தையே வித்து, அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து, இந்தாங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க, நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, இதுக்கு எல்லாருமே ஈக்குவலா இருக்கலாம். நிஜமான ஈக்குவாலிட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி கிறிஸ்டியன்ஸ் கிட்ட தான் இருக்கு பாருங்க. என்கிட்ட போதுமானதா இருக்குது, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவன் ரொம்ப இல்லாதப்பட்டவங்க இருக்கிறான், அவங்களுக்கும் நீங்க என்கிட்ட இந்த ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அந்த எல்லாரும் ஒரே நிலைமைகள் இருக்கலாம், ஒரே நிலையில இருக்கலாம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு, என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பல பேரோட வாழ்க்கையில வந்து ஒரு ஆறுதலின் மகனா இருந்திருக்கிறாரு. இந்த காலத்துல நான் எத்தனை பேர் ஆறுதலின் மகனா இருக்கிறீங்க, ஆறுதலின் மகளா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்டா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் வைக்கிறாங்க, உங்க பாஸ்டர் பாஸ்டர் விட்டுருங்க, தெரியலன்னு வச்சு, பாஸ்டருக்கே நிறைய விஷயம் தெரியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ ஆறுதலின் மகன்பா, எத்தனை பேருக்கு எந்த விதத்துல உதவி செய்யுது, எவ்வளவு கொடுக்குற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு கொடுக்குற, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு எவ்வளவு கொடுத்து தாங்குற. அந்த மாதிரி பாருங்க. வைக்க முடியுமா கேள்வி உங்களுக்கு? நீங்க காட் உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அப்போஸ்தலர் இவரை பார்த்து பாருங்க, ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபாவாம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. என்ன பண்றாருன்னா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்க ஒரு விஷயம் 2 இடத்துல குறிப்பிடப்படுது. பாதத்திலே வைத்தார்கள், பாதத்திலே வைத்தார்கள்னு. சோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ஊழியக்காரங்களை ஹானர் பண்ணாங்கன்னு பார்க்கணும். நம்ம வெப்பமா கையில கொடுப்போம், ஐயா ஜெபம் பண்ணுங்க சொல்லுவோம். ஆனா கால்ல அவங்க தான் இது காலடிக்கு தான் சமம். ஏன்னா நீங்க ரொம்ப பெருசு, நம்மளுடைய கடவுள் ரொம்ப ரொம்ப பெரியவர். அதனால இந்த பணம், புகழ், இந்த பேரு, இந்த சொத்து கித்து எல்லாமே காலடியில இருக்க வேண்டிய, அதுவும் ஊழியக்காரங்களுடைய காலடியில இருக்க வேண்டிய ஒரு விஷயன்ற அளவுக்கு அது ரொம்ப கீழா இவங்க ட்ரீட் பண்றாங்க. நான் மக்களுக்கு மக்களை தான் உயர்வா கன்சிடர் பண்றாங்க, ஊழியக்காரங்களை தாங்குறாங்க. ஸோ இந்த சின்சியாரிட்டி இன் கிவிங்க பார்க்கலாம். இது வந்து குட் சைட். ஓகேவா? நல்ல விதமா பிஹேவ் பண்ண முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களே பார்த்தோம். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன பண்றாரு அப்படின்னா, இதே மாதிரி பண்ணணும்னு முயற்சிக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட மிஸ் ஆகுது. இந்த பர்னபா கிட்ட இருந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லை. என்ன அப்படின்னா, இந்த பர்னபா ஆறுதலின் மகன் எப்படி பேர் எடுக்கிறார் அப்படின்னா, சின்சியரா இருக்கிறார். தனக்கு இருக்கிற ஒரு விஷயம் செய்யணும்னு பிரயாசப்படுறாரு. அது 100% சின்சியரா ஒரு அடி அடிக்கிறாரு. அத 100% முழுமையா செய்யறாரு. அதன் விளைவை வந்து அப்போஸ்தலரே பைபிள்ல ஒரு கனம் பண்ற அளவுக்கு ஆறுதலின் மகன் நிக்நேம் வைக்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப இதே மாதிரி
இவரை மாதிரியே ஒருத்தர் நடந்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் லேக்கிங் என்ன அப்படின்னா, சின்சியாரிட்டி வாஸ் மிஸ்ஸிங். நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். சின்சியாரிட்டினா உண்மையா இருக்கணும், வஞ்சகம் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி நிறைய திருப்பி நான் அந்த வேர்டை மட்டும் படிச்சுட்டு வரேன். ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? உண்மையான, நேர்மையான, பாசாங்கு இல்லாம இருக்கணும், வஞ்சகம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா? இப்ப இதே மாதிரி இவங்களும் விக்கிறாங்க. ஆனா என்னென்ன பண்ணுங்க பாருங்க. அப்போஸ்தலர் 5:1 அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சஃபீராலும். இது முன்பதாக பர்னபாவை பார்த்தோம். பர்னபா சிங்கிளா இருந்திருப்பாரு நான் நம்புறேன். ஏன்னா பர்னபாவோட வைஃப் சீன் உள்ளே வரல. பட் இங்க பாருங்க, ஜோடியா இருந்தா எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஜோடியா இருந்தா எவ்வளோ ஒன்று சேர்ந்து கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செஞ்சிருக்கலாம். நிறைய ஜோடியா பைபிள்ல கலக்கின ஆட்கள் இருக்கிறாங்க. இங்க பாருங்க ஒரு ஜோடிய. இவங்க கிட்ட வந்து இன்டென்ஷன் இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, பரிபூர்ணமான அந்த இதயம் இருக்கு. ஆனா பரிபூர்ணமான இதயம் இல்ல. அதுதான் இந்த பைபிள் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிள், நெகட்டிவ் எக்ஸாம்பிள். இவங்க அனனி என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இவர்களும் பர்னபாவை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாருமே பண்றாங்களே, அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு காப்பி அடிக்க வேண்டியது. 2வது வசனம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இங்கதான் கோளாறு புத்தி வந்தது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு என்ன இருக்குதுன்னா, மத்தவங்க மாதிரி நம்மளும் பேர் எடுத்துக்கணும். என்னடா இது, அவனுக்கு ஆறுதலின் மகன் பேர் வச்சிட்டாங்க, நமக்கு எதனா ஒரு மகன் ஒரு மகள்னு பேர் வைப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல ஏதோ ஒன்று என்ன பண்ணணும்னு தெரியாம தலைகால் புரியாம ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க. நிலைவு தேர்ல சின்சியரா கர்த்தருக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஒரு விஷயத்துல வரும்போது எவ்வளவு சின்சியரா இருக்கணும், எவ்வளவு உண்மைத்தன்மையா இருக்கணும். எதுவுமே இந்த சின்சியாரிட்டியை புரிஞ்சுக்காம, இந்த சின்சியர் அப்கிரேடுக்கு வராத அறகுறையா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் மனைவி அறிய நல்லா பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கினேன் அவன் கிரியத்திலே ஒரு பங்கை என்ன பண்றாங்களா வஞ்சித்து வைத்து. அதாவது தனியா எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ 1,00,000 ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 25,000 நமக்கு எதனா நமக்கு ஒரு செலவு இருக்கும் இல்லையா, நம்ம தனியா எடுத்து வச்சுன்னு ஐயா கேட்டா நான் சொல்லணும், எவ்வளவு போச்சுப்பா லேண்டுன்னா 75,000 தான் ஐயா அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண அந்த மாதிரி ஒரு கணக்குல போறாங்க. அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இவங்க பாருங்க, அவர் பண்றது எல்லாருமே எல்லா விஷயங்களையும் இவங்க பண்றாங்க. ஒன்னு மிஸ்ஸிங் என்ன, சின்சியாரிட்டி. ஓகே, பாதத்திலே வைத்தான் அனனியா. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. பாருங்களேன், வஞ்சித்து வைத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆவியானவர் இருக்கிறா இல்லையா ஊழியக்காரன் கிட்ட, சும்மா இல்ல. வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன. ஒரு லேக் ஆஃப் சின்சியாரிட்டிய ஆவியானவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு, ஸ்பெஷலா பவுல் மூலியமா எப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, அனனியாவே, நிலத்தின் ஒரு கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு அது இருக்கட்டும், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இவர் யாருக்கிட்ட பொய் சொல்றாரு அப்படின்னா, பேதுரு கிட்ட, அந்த அப்போஸ்தலர் கிட்ட தான் வந்து சொல்றாங்க இவ்வளவுதான் வித்தன்ற மாதிரி ஒரு டீலிங் நடக்குது. இங்க பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாரு, மேன் கிட்ட தானே, ஊழியக்காரன் கிட்ட தான் டீலிங் நடக்குது. அப்புறம் எங்க இவரு பேசும்போது பரிசுத்த ஆவி இடத்துல நீ பொய் சொன்ன அப்படி சொல்லலாம். அப்ப என்ன அந்த இடத்துல எந்த அளவுக்கு பயங்கரமா தேவப்பிரசனம் வந்திருக்குன்னா, ஒரு ஊழியக்காரங்கிட்ட நீ பொய் சொன்னா டைரக்டா பரிசுத்த ஆவி கிட்ட பொய் சொல்ற மாதிரி கணக்கு. நீங்க இந்த வசனத்தோட சீரியஸ்னஸ் ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இவர் செத்துருவாரு. டிஸ்க்ளைமர் நான் இப்பயே போட்டுறேன். போய் சொல்லி செத்து போயிடுவாரு. விஷயம் என்ன அப்படின்னா, மத்தவங்க கிட்ட, தான் மனைவி கிட்ட ஒரு பொய் சொல்லியிருந்தா டீலிங் வேற, சொந்தக்கார போயிட்ட பொய் சொல்லியிருந்தா டீலிங் வேற. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவர் பண்ணது அதான விஷயம். ஆனா நான் உங்ககிட்ட கேட்டேனா கொடுக்க சொல்லி நீ எத்தனும் அப்பான்னு யாரும் கேட்கல, எதுவுமே யாரும் டிமாண்ட் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா மக்களா ஏவி கர்த்தருடைய ஆவினால ஏவி தான் ஏவப்பட்டு தான் வராங்க. யாரும் எதுவும் கேட்கல. தேவையில்லாம வாலண்டியரா இவங்களே வந்து அதுல ஒரு பொய்யை வந்து ரொம்ப கேவலமா வெறுக்கிறார் காடு. இவரு அட்ரஸ் பண்றது என்னன்னா, ஏன்பா ராஜா நீ என்கிட்ட பொய் சொல்ல, பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. இது என்னடா கதையா இருக்குது, யோசிச்சு பாருங்களா. அனனி இடத்துல இருந்து, ஏன்பா என் லேண்ட சேல்ஸ் பண்ண வந்திருக்கிறேன், ஏமா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் தான். அது கடைசி வரைக்கும் ஒரு ஆஜர் ஆக மாட்டார், அது வேற விஷயம். கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு வராரு. ஒரு குறுக்கு பத்தி இருக்கும் இல்லையா, நம்மளும் மனிதர்கள். நாளைக்கு நம்மளுக்கு இல்லைன்னா என்ன, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் கையெழுந்த சொல்றியா, அந்த மாதிரிலாம் புத்தி வரும் பாருங்க, மைண்டு அவிசுவாசம் வரும் பாருங்களேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் கணக்கு போட்டு புருஷன் பண்ணாட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆனா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும், வஞ்சித்து வைத்து அதுக்கப்புறம் இதை மட்டும் கொடுக்கலான்ற மாதிரி. அது தப்பு இல்லை ஆக்சுவலா. 25,000 உதாரணத்துக்கு சொல்றேன், 25,000 எடுத்து வச்சுட்டு 75,000 கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஐயா 1,00,000 செலவாச்சு, 1,00,000 ஆச்சு, நாங்க 25,000 எங்களுடைய ஃபேமிலியோட இதுக்காக வச்சிருக்கோம் ஐயா, இது 75,000 நாங்க வந்து சபைக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறோம்னு சொல்லியிருந்தாருன்னா அதுதான் உண்மைத்தன்மை. அதை கர்த்தர் கண்டிப்பா அங்கீகரிக்கிறார். வெரி குட்பா, சூப்பர், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியக்காரர் ஆசீர்வதிச்சிருப்பீங்க. விஷயம் என்னன்னா,
இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் போது இவ்வளவுதான்ருவாங்க. அதுதான் அப்படி விஷயம். ஓகேவா? காட் எப்படி பாக்குறாருன்னா, அந்த ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்றது பரிசுத்தாவிகிட்ட போய் சொல்ற மாதிரி, பொய் சொன்னது வந்து இவர்கள் இல்ல. ஆவியானவர் எப்படி அட்ரஸ் பண்றாங்க? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒரு பொய் அதோட விளைவு என்ன அப்படின்னா, சாத்தான் யாருடைய இதயத்தை நிரப்புறானோ அவர்கள் வாயிலிருந்து சரளமா பொய் வரும். கிறிஸ்தவர்கள் எஸ்பெஷலா ஈஸியா நீங்க பொய் சொல்லி சுத்துற ஆளா இருந்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தை சாத்தான் அதிகமாக நிரப்பி இருக்கிறான்னு அர்த்தம். ஆவியானவருடைய வல்லமையினால, ஆவியானவருடைய முழுமையில இருக்கிறவர்கள் வாயில லேஸ்ல பொய் வராது. எப்போ பொய் வரும் அப்படின்னா, நீங்க ஒரு அவங்க பேர் என்ன? ராகாப். பழைய ஏற்பாட்டுல ராகாப் இருக்கிறாங்களே, ஊழியக்கார 2 பேர் ஸ்பை வேலை பார்க்க வந்திருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்னு தெரியும். இவங்கள காப்பாத்தன்றதுக்காக ராஜாவோட ஆட்கள் வரும்போது பொய் சொல்லி, இப்பதான் வெளியே போனாங்க. இந்த வழியா தான் போயிருப்பாங்க. போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது பொய் ஆக்சுவலா. எப்போ பொய்னா, ஒரு உயிரே இவங்க மாட்டிக்கினாங்கன்னா 2 நல்ல ஆட்களோட உயிர் போவும். இல்ல நான் அதுக்கு இடம் கொடுக்க போறதில்ல. அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல ஒரு பொய் சொல்றாங்க. அந்த பொய்ய காடே ஹானர் பண்றாரு. ஏன்னா அது பொய் இல்ல. ஒரு ஞானம். ஒரு ஒரு நல்ல கும்பல காப்பாத்துறதுக்கு அவங்க ஞானம் எடுத்த முடிவு. அந்த முடிவின் விளைவுல ராகாவுடைய குடும்பம் காப்பாற்றப்படுது. ஓகேவா? இது பாருங்க. இது எக்ஸ்ட்ரீம். பட் இங்க பாருங்க இது ரொம்ப பேசிக்கான சிம்பிளான விஷயம். கர்த்தர் சும்மாலாம் ஒரு ஆள சாவச்சிட மாட்டாரு. கர்த்தர் சும்மாலாம் ஒரு ஆள அடிக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். ஆனா இதுல ஏன் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா, உன்ன நான் கேட்கவே இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம். நீ குடுக்கணும்னு நான் சொல்லவே இல்ல. எதுக்கு பொய்? உன் சாத்தான் உன் இதயத்த அதிகமா நிரப்புனதுனால, பொய் வந்து சரளமா வருது. அசால்ட்டா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வருது. தைரியம் இல்ல. தைரியம் எப்ப இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பலனு வல்லமை இருந்தா தான் தைரியம் இருக்கும். ஆமா ஒரு விஷயம் தப்பே பண்ணிட்டா கூட, ஆமா நான் பண்ணது தப்பு. என் மேல தான் தப்பு. நான் இங்க பொய் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நான் உண்மையா சொல்றேன். அதோடைய கான்சிக்வென்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். பட் பிசாசுனால இதயத்தை நிரப்பப்பட்டவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அசால்ட்டா என்ன தெரிய போகுது. இதுல என்ன விஷயம்னா, ஊழியக்காரன் தான் சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டா நான் கர்த்தரே இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஊழியக்காரன் கர்த்தரால ஆளுகை செய்யப்படுற ஊழியக்காரன்ற சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம அப்படியே ஐயா கிட்ட ஒரு பொய் சொல்றதுல என்னன்றா ஐயா கிட்ட ஒரு பொய் சொல்றாங்க. மொத்தமா கதையை முடிஞ்சு போகுது பாருங்க. அனனியாவே நிலத்தின் கரையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? இதான் இங்கதான் வர ஏன்பா விற்காமலே இருந்திருக்கலாம். நீ விற்கிறதுக்கு முன்னாடி யாரு அந்த பொருள் முந்து? ஓகே. அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? வித்ததுக்கு அப்புறம் அந்த 1,00,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1,00,000 யாருது? உந்துதான். நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? ஏன் உன் ஹார்ட் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இவ்வளவு ஈவிலா இருந்திருக்கு? ஏன் இப்படி ஒரு தாட் வரணும்? ஏன் இந்த ஒரு எண்ணம் வருது? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். சோ இந்த பொய் சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது காட் ரொம்ப ரொம்ப சீரியஸா இந்த இன்சிடென்ட் மூலியமா நமக்கு அட்ரஸ் பண்றாரு. கிருபையின் காலகட்டத்துல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றது பழைய ஏற்பாடுல அப்படி இருந்திருக்கும். கர்த்தர் அடிப்பார் பொழப்பார்னு. கிருபையின் காலகட்டத்துல ஆண்டவர் முழுக்க முழுக்க கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார். கிருபையா இருந்திருக்கிறார். ப்ரீவியஸ் வேர்சஸ்ல தான் பார்த்தோம். முந்தைய வருஷத்துல நம்ம பார்த்தோம். பூரண கிருபையா அவங்களுக்கு இருந்தாங்க. யாரெல்லாம் உண்மையா வச்சு ஹெல்ப் பண்ணாங்களோ உண்மையா இருந்தவர்களுக்கு அதே கிருபையின் காலகட்டத்துல இவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு கொடிய நிகழ்வு நடக்க போகுது. என்னன்னா, நீ என்ன நினைச்சுட்டு இருக்கிற? மனுஷன் கிட்ட போய் சொல்றேன்னு நினைச்சுக்கிறியா? இல்ல, நீ தேவன் கிட்ட போய் சொன்ன. அப்போ நம்ம பொய்யா மனுஷன் கிட்ட ஷேர் பண்றது கூட கர்த்தர் எப்படி பாக்குறாருன்னா, நீ மனுஷன் கிட்ட போய் சொல்லப்பா, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு இருக்கிறேன், வெட்ட வழியா தெரியுது. நீ அவன் கர்த்தர் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ ஊழியக்காரோ இல்லையோ, நீ அவங்க கிட்ட பேசும்போது நீ பொய் சொன்னா, நீ மனுஷன் கிட்ட சொல்லி தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காத, நீ தேவன் கிட்ட போய் சொல்றன்ற அளவுக்கு பொய்ய வந்து காட் சின்சியரா அட்ரஸ் பண்றாரு. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், எச்சரிக்கையா இருக்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ரொம்ப ரொம்ப பாருங்க, டக்குன்னு இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் ஸ்பாட் அவுட், செத்து விட்டாராம், ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இதை கேள்வி பார்த்திருப்பாங்க, சுத்தி ஆட்கள் இருந்திருப்பாங்க. நியூஸ் டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகி மோசமான ஒரு டமால்னு ஒரு டெத் நடக்குது அப்படின்னா, நல்லா போயிருந்த ஒரு சர்ச் அட்மாஸ்பியர்ல ஒரு டெத் நடக்குதுன்னா, அவங்க பொய் சொல்லி மறித்திருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு வேர்ல்டு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் பாருங்க. இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 6ஆம் வசனம். வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இதுல நான் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண ஆசைப்படுறேன். வாலிபர் எழுந்து, அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பற்றி பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய சபையில வாலிபர்கள் எழுந்துப்பாங்க. எப்போ எழுந்துப்பாங்க அப்படின்னா, சிறுவர் ஊழியத்துக்கு வாலிபர்கள் எழுந்துப்பாங்க.
யூத் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகுது வாலிபர்கள் எழுந்திருப்பாங்க. வர்ஷிப் டீம்ல வாலிபர்கள் பயங்கரமா எழுந்திருப்பாங்க. ஆனா முக்கியமா இன்னொரு இடத்துல வாலிபர்கள் பயங்கரமா செயல்படுவாங்க. எங்கன்னா கல்யாண வீடு, இந்த நல் நிகழ்வுகள்ல வாலிபர்களுடைய பங்களிப்பு பயங்கரமா இருக்கும். சபை அட்மாஸ்பியர் யோசிச்சு பார்க்கும்போது. ஆனா இங்க பாருங்க, நல்ல வாலிபர்கள் பாருங்க, முதல் நூற்றாண்டு திருச்சபை சின்சியாரிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன். வாலிபர்கள் எங்க திறமை எழுந்துக்கிறாங்களா? அடக்க ஆராதனையில் வாலிபர்களுடைய பங்களிப்பு இருக்குது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எந்த சர்ச்ல இருந்து வேணா வரலாம். உங்க சர்ச்ல ஒரு கல்யாணம்னா யார் அதிகமா செல்ஃபி எடுத்துன்னு இருப்பா? 54, 55 வயசு இருக்கிற ஆன்ட்டிங்களா? அவங்களும் எடுப்பாங்க. அதிக செல்ஃபி, அதிக இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதிக ஸ்டேட்டஸ் யாருது? வாலிபர்கள். ஓகே, ஆண்களோ பெண்களோ அதெல்லாம் பாகுபாடு வேணும். வாலிபர்கள். கேள்வி நம்பர் 2. உங்க சபையில ஒரு அடக்க ஆராதனை நடக்குது. ஒருத்தர் மறைத்துறாரு. அவங்க சின்னவங்களோ, பெரியவங்களோ, வயசானவங்களோ யாராவது. எத்தனை வாலிபர்கள் இந்த நியூஸ் கேள்விப்பட்டு தன்னுடைய ஸ்கூல்லையும், காலேஜையும், வேலையும் லீவ் போட்டு வருவாங்க? கேள்வி நம்பர் 1. நல் நிகழ்வு, கல்யாணம், இது போன்ற பர்த்டே ஃபங்க்ஷன் போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு லீவ் போட்டு கூட, ஐயோ இதுக்கு போய் ஆகணும், அவங்க எனக்கு மொய் எழுதி வச்சுக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும் மொய் எழுதணும்னு சொல்லிட்டு வாலிபர்கள் அதை ப்ரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய நானும் பார்க்கிறேன். ஆனால் அடக்க ஆராதனை, இந்த கெட்ட பேட் நியூஸ் சம்பந்தமான, அந்த டெத் சம்பந்தமான அந்த விதமான ஒரு காரியங்கள்ல எத்தனை வாலிபர்கள் சபையின் சார்பா எழுந்து அந்த ஊழியத்தை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஏன் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னா, வாலிபர்கள்னா சும்மா எழுந்து நின்று டான்ஸ் ஆடுறது, ஓடி அது மாத்திரம் இல்லை. அடக்க ஆராதனை, ஒருத்தர் ஆண்டவர் அடிச்சிட்டாரு, அவங்களை எத்தனை போய் அடக்கம் பண்ற வேலை யார் பண்றாங்கன்னா வாலிபர்கள் பண்றாங்க பாருங்க. இந்த ஜெனரேஷன், இந்த பிரசன்ட் கிறிஸ்டியன் சர்ச்சஸ்க்கு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், இல்லை நீங்க பாஸ்டர்ஸா இருக்கலாம், நீங்க உங்களுடைய பிள்ளைகள் வாலிபர்களா இருக்கலாம், தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளை கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு சாவு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா அந்த ஆத்மா கடைசியா இந்த உலகத்தை, அந்த சரீரம் உலகத்தை விட்டு போகும்போது எல்லாருடைய மரணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஃபுல் ஈவெண்ட்ல முடிஞ்ச வாலி பசங்க தானே, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அடக்க ஆராதனையில நிறைய விஷயங்கள் ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பார். மெயினா ஒண்ணு புரிய வைப்பார். சரி, இவ்வளவுதான உலகம், இவ்வளவுதான வாழ்க்கை. அந்த ரியாலிட்டி அடிக்கடி நம்ம ஒவ்வொரு டெத்லயும் நீங்க போய் உட்காரும் போது, ஐயா பாஸ்டர் வசனங்களை படிக்கும் போது யோசிப்போம்ல, இவ்வளவுதான வாழ்க்கை. நல்ல ரோபோ சங்கர் போன வாரம் இறந்துட்டாரு. அந்த இதுல இருந்தா நல்லா எல்லாரையும் சிரிக்க வச்ச மனுஷன், எல்லாம் சிரிக்க வச்சு நல்லா இருந்தாரு, டக்குன்னு இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. சரி, இவ்வளவுதான வாழ்க்கை அப்படின்னு நம்ம பேர் அந்த சின்சியர், அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆகும் போது வாலிபர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை இருக்குன்னா, அப்ப ஏதோ ஒண்ணு எப்படி வேணா வாழ்ந்துடலாம்னு வாழ முடியாது. கத்தருக்காக தான் வாழ்ந்தாகணும். நம்மளுடைய மொழி எந்த நாள் வரும்னு தெரியாது. நல்லா இருக்கிற மனுஷன் ஒரு நாள் ஸ்பாட் அவுட் ஆகிறான்னா, அந்த அடக்க ஆராதனை, இந்த நெகட்டிவ், இந்த சாவு வீடு அட்மாஸ்பியர்ல நம்ம போயிட்டு சபை விசுவாசிங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம இருந்தாதான் இந்த ரேட்டி அடிக்கடி ஆண்டவர் நினைவு போட்டுவார். இல்ல ராஜா, மனுஷனோட வாழ்க்கை ரொம்ப சின்னது, அது புல்லு கொப்பா இருக்குது, ரொம்பலாம் ஆடக்கூடாது, அடங்கிடு, ரொம்ப தலை தூக்காத, அடங்கிடு, கர்த்தருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கிடு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழு, நாளைக்கு செத்தாலும் இன்னைக்கு நைட்டே செத்தாலும் பரலோகராஜன் கேரண்டியா, அந்த விதமான அஷூரன்ஸ்லாம் நீ மறிக்கிறியா? தைரியமா பவுல மாதிரி சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடிச்ச விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், கிரீடா எனக்கு ரெடியா இருப்பா, சொல்ல முடியுமா? வாலிபர்கள் சொல்ல முடியுமா? பெரியவர்கள் சொல்ல முடியுமா? அதனால இந்த டெத்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அந்த அட்மாஸ்பியர்ல வாலிபர்கள் எஸ்பெஷலா இருக்க மாதிரி நான் என்கரேஜ் பண்றேன். அது நிறைய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும். நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இதுக்கு முன்பதாக இந்த சர்ச்ல இருந்து நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் செட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, மோஸ்டா கல்யாண வீடுகளுக்கு நான் போமாட்டேன். மோஸ்ட் ரொம்ப க்ளோசஸ்ட் சர்க்கிள் அவங்களுக்கு தான் நான் கல்யாணம், இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவேன். கன்ஃபார்மா ஒரு விஷயத்துக்கு போவேன். எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட அவங்களோட டெத்துக்கு, அவங்களோட ஃபேமிலியில ஒரு இழப்பு எவ்வளவு தூரமா இருந்தாலும் போயிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன்னு தெரியாது. ஏன்னா பைபிள் வாசனம் ஒண்ணு இருக்கு இல்லையா, சந்தோஷமா இருக்கிற வீட்டுக்கு போறதை விட துக்க வீட்டுக்கு போறது நாளுன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. எக்ஸாக்டா வேர்ஸ் சொல்ல, பட் கான்செப்ட் தான். அந்த வேர்டு எனக்கு அடிக்கடி நினைவு போட்டோம். அதனால நான் ஒரு செலிப்ரேட்டரி ஒரு ஈவெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களோட இது அது மிஸ் பண்ணா பரவாயில்ல, நான் ஃப்ரீயா இல்லாதனால வர முடியலன்னு, டெத்னா எல்லாத்தையும் லீவ் போட்டு டக்குன்னு போயிடணும், அந்த இடத்துல போய் இருக்கணும். நம்ம எதுவும் நம்மளுக்கு பங்களிக்க போறதுல, பட் அந்த ஐ நீட் டு பி தேர், அந்த என் பிரசன்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து, வாலிப வயசுல இருந்தே காலேஜ் லீவ் போட்டு போயிடுவேன். எங்க சர்ச்ல எதனா ஒரு டெத் அப்படின்னா. ஏன்னா பாக்குறோம் ஊழியக்காரங்க எப்படி நடத்துறாங்க ஆராதனையை. அப்ப பாஸ்ட் ஆக போறேன் அப்படிலாம் தெரியாது, பட் அது எனக்கு அது ஹார்ட்ல இருக்கும். இல்ல, அந்த ஃபேமிலியோட நம்ம சும்மா போய் உட்காந்து இருக்கணும், என் பிரசன்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன். அது வாலிபர்கள் அங்க இருக்கணும். இங்க பாருங்க, இந்த வாலிபர்கள் டெத் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்களா, பயம், எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு. ஆனா வாலிபர் என்ன பண்றாங்களா, டக்கு டக்குன்னு எழுந்து வேலையை முடிக்கிறாங்க பாருங்க. அவனை சேலையில் சுற்றி, பாத்தீங்களா,
யாரு இந்த வேலையெல்லாம் செய்யறா? வாலிபர்கள். சேலையை சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் பாடைய தூக்கத்து யாரா இருக்கிறா? வாலிபர்கள். அடக்கம் பண்ணது யாரு? பாஸ்ட் இல்ல, வாலிபர்கள். அடக்கம் பண்ண பாஸ்ட் மேபி கூட இருப்பாரு. ஏன்னா இது வந்து நல்ல விதமான அடங்கலாம் தான். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சா செத்துனா தூக்கி போய் போடுங்கடா, அடக்கம் பண்ணுங்கடான்ட்டு அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். அதாவது இந்த இப்போ இப்போ ஒரு கிளாஷ் ஏற்படுத்து பாருங்க. 5வது வசனம் வந்து லாஸ்ட்ல, இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. 3 மணி நேரம் இந்த அம்மாக்கு இந்த நியூஸ் போல. ஏன்னா பயந்துன்னு மக்கள் சொல்லாம இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பயம் கேள்விப்படுறாங்க. வேர்டு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த அம்மாக்கே இது தெரியல. ஜாலியா மேடம் வராங்க. என்ன என்ன ஐயா என் புருஷனை காணுமே, டீ கீ குடிக்க போயிருப்பாரு போல அப்படின்ற மாதிரி. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால். இந்த அம்மாக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வெயிட்டிங்ல இருக்குது, சின்சியாரிட்டி டெஸ்ட். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவளுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்னா அவன் பதில் தெரிஞ்சுதான் கேள்வி கேட்பான். நான் நிறைய இப்ப நேத்து கூட ஒரு தம்பிக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன் சர்ச்சில். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ரொம்ப சிம்பிளா பேசிக்கான ஒரு விஷயம். பொய் சொல்றானா இல்லையான்னு பார்க்கலாம் ஒரு டெஸ்ட்ன்னு. சிம்பிளா ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி கேட்டேன், எப்படிப்பா இது நடந்தது அப்படின்னா பூசி முழப்பி மறைக்கிறான். ஒரு ஒரு நபரை காப்பாத்தலாம், ரொம்ப உப்புச்சப்பு இல்லாத விஷயம். ஒன்னு டேட்டா எடுத்துக்கிறேன், பொய் வாயை தந்தா பொய், இவனை நம்ப கூடாது, அவ்வளவுதான் டேட்டா. ஒரு சிம்பிளா பேசிக்கான ஒரு விஷயத்த கேட்கணும். இதனால அது நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு உண்மை தெரிஞ்சே டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நான் கேட்கிறேன், எப்படி அப்படின்னும் போது பூசி வரவே நான் அப்படி இருந்தாங்க தெரியல, நான் இல்லவே இல்லை சீன்லன்ற மாதிரி சொல்லிட்டான். ஒரு விஷயம் நான் எடுத்துக்கினேன், ஒரு பாஸ்டரா இவனை நம்ப கூடாது, பொய் சொல்றாள், இவனை சீரியஸான எந்த விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. மெயினா இந்த வாய் தந்தா பொய் இருக்கிறாள், பேசிக்கா சின்ன விஷயத்துல உண்மையால அதால அணைக்கிறதுக்கு அதிகாரியா இருக்க முடியாது, கொஞ்சம் உஷாரா இரு தம்பி கிட்ட அப்படின்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். சோ பேதுரு அவரை பார்த்து கேட்கிறார், அந்த அந்த பெண்ணை பார்த்து, சபிரால பார்த்து, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றால் அவள், ஆம் இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? ஏம்மா ஒன்னா சேர்ந்து ஊழியம் பண்ணிருக்கலாம், ஒன்னா சேர்ந்து நிறைய நற்கிரிகள் செஞ்சிருக்கலாம். ஆனா பொய் சொல்றதுக்கு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஜோடியா சேர்ந்து பொய் சொல்லுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்க 2 பேரும் ஒருமானப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்களும் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். அவராது அவர் சாவ போறாரு தெரியாது. டமால் ஆச்சு சார். இந்த அம்மாவுக்கு வந்து சாவத்துக்கு முன்னாடி தெரியும், ஊழியக்கான வாயில இருந்து வருது அந்த வார்த்தை, உன்னையும் கொண்டு போறாங்கம்மா, நீயும் காலி பொய்யா சொல்லுங்கிறன்னு. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். எந்த ஊழியக்காரன் முன்னாடி பொய் சொன்னார்களோ அவருடைய காலிலே உழ வச்சு உயிர் பிரிஞ்சு போயிடுச்சுன்னு வாசம் சொல்லு. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து, இதுக்கு முன்னாடி பாதத்துல என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா அவங்க நிலத்தை சேல்ஸ் பண்ணி காசு இருந்துச்சு இல்லையா, பாதத்துல தானே போட்டாங்க. எந்த பணத்துக்காக எந்த ப்ராப்பர்ட்டிக்காக அவங்க பொய் சொன்னாங்களோ அதே பணம் அவங்க ஊழியக்காரர் காலில் தான் இருக்குது. அந்த பணத்துக்கு பக்கத்துல 2வது டெட் பாடி வந்து விழுது. அதுதான் சப்பீரா. எப்படி ஆண்டவர் பாரு, இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன் பிளேவா ஒரு பிக்சரைஸ்டா நான் பார்த்தேன். படம் மாதிரி எத்தனா பயங்கர ஹிட் கிளைமேக்ஸ், நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான், என்ன பண்றது, எதுக்காக நீ சொன்னியோ அது கூட அது மேலேயும் வந்து சாவு. நான் அப்படிதான் பார்ப்பேன். நிறைய டேரக்டரா இருந்தா எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, பணம் இருக்குது ஊழியக்கார காலங்களில் இந்த அம்மா வந்து பொய் சொல்றாங்க, எந்த பணத்துக்காக பொய் சொன்னாங்களோ உயிர் டமால்னு அந்த அப்போஸ்தலருடைய காலில் விழும்போது பணத்து மேலேயே மூஞ்சி போய் அப்படி விழும். இதுக்காக தானே பொய் சொன்னேன், ஓ அழிஞ்சு போ அப்படின்ற மாதிரி. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால். திருப்பி பாருங்க, வாலிபர்கள் டயர்டா வந்துருக்கிறாங்க, அடக்காராதனை பண்ணிட்டு. வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே திருப்பி பாரு எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். பெண் மரித்தாலும் ஆண் மரித்தாலும் வாலிபர்களுடைய இன்வால்மெண்ட் அங்க இருந்திருக்குது. கடைசி வசனம் 11வது வசனம், சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. திஸ் இஸ் a very very good fear. ஏன்னா அப்பா பொய் சொல்றதுலாம் அசால்ட்டா பண்ணுவோம்ப்பா, அதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ண. சும்மா நிறைய பேர் பாருங்க பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு அப்படின்வாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், பொய் சொன்னேன்னு சொல்ல மாட்டேன், விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா சொல் விளையாட்டுக்கே சொல்லாத, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லு, இல்லாட்டி எஸ் பி எஸ் அண்ட் நோ பி நோ அப்படி சொல்ல முடியலையா? இல்ல ஐ டோன்ட் வாண்ட் ஆன்சர் சொல்ல கத்துக்கோங்க. உங்களை ஒரு மாதிரி கார்னர் பண்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுதுன்னா
இல்ல இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க எனக்கு ஏன்னா ஆன்சர் பண்ண மாட்டிப்போம் அப்படின்னா இந்த கேள்விக்கு நான் எனக்கு பதிலளிக்க தோணல, நாட் கோனா ஆன்சர், நான் வந்து பதிலளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க விளையாடுங்க. பொய் உதவிகள் கர்த்தருக்கு அருவப்படுது. அந்த பயம் வந்து சபையார் எல்லாருக்கும் நிரம்ப சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்னப்பா ஒரு பொய்க்கு எவ்வளவு நடந்துச்சு இல்ல, சின்சியாரிட்டி இல்லாதனால இது நடந்துச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லை, பட் டீம் அப் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நல்ல விஷயம் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க வந்து பரிபூர்ணமா அதை பண்ணல. யோசிச்சு பாருங்களேன், பேட் எக்ஸாம்பிள் ஏன் தெரியுமா? நாங்க அங்கேயும் சாப்பிட்டாங்க தே கான்ட்ரிபியூட்டட். மற்றவர்களை போல இந்த பர்னபா போல, ஆறுதலின் மகனாகிய பர்னபா போல இவர்களும் நினைச்சிருப்பாங்க நம்மளும் ஆறுதலின் மகன், ஆறுதலின் மகன் பேர் எடுக்கலாம், ஆறுதலின் ஜோடியின் பேர் எடுக்கலாம்னு சொல்ல ஜோடி நம்பர் 1 வந்திருப்பாங்க. ஆனா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் வாஸ் மிஸ்ஸிங், தேவர் நாட் சின்சியர். அவங்க சின்சியரா இல்ல, அவங்களும் கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா உண்மையா இல்ல. அதனாலதான் உண்மைத்தன்மை ஆண்டவருடைய பார்வையில உன் பணம் எல்லாம் கால் தூதிக்கு சமம் ஆண்டவருக்கு. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பெருமெல்லாம் நம்ம பீத்திக்க முடியாது, நான் சொல்ல முடியாது கர்த்தருக்காக என்னுடைய நிலத்தை கொடுத்தேன், கர்த்தருக்காக என்னோட பணத்தை கொடுத்தேன், கர்த்தருக்காக நான் எவ்வளவு காணிக்கை தரமா கொடுத்துருக்கேன். குப்பை, தூசி, அழுக்கு அவருடைய பார்வைக்கும் அவருடைய பிரம்மன் வார்த்தையில உலகத்தை படைச்சார். அந்த சராஷ்டிரங்களை நம்ம வானவியந்த பார்த்துக்கிறோம் இல்லையா? இந்த 3 சந்திரன் இந்த கலர்ல வருதுன்ட்டு பைனாகுலர்லாம் வச்சு அதெல்லாம் அப்படின்றதுக்குள்ள ஒரு வார்த்தையில படைச்சு அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்கறதுல சின்சியரா கொடுக்கறது நம்மளுடைய பங்களிப்பு தானே தவிர அதுல எந்த விதத்திலும் மேன்மை பாராட்டுறதுக்கோ மெச்சிக்கிறதோ இல்லை. ஆனால் கொடுக்கிறவர்களே கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா கொடுக்கறதுல வச்சு என்ன சோதித்து பாருன்றார். இந்த டைத்து கொடுக்கறது, தசம பாகம், காணிக்கை கொடுக்கலாம். காட் வந்து கன்சிஸ்டன்டா தசம பாகம் சம்பந்தமான காரியம்லாம் கொஞ்சம் லேட்டரா தான் பழைய ஏற்பாடுல வந்து, அதுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் கொடுக்கிறார். ஏன் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன், ஏன் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா, செல்வ சீமானாலாம் இருந்திருக்காங்க பாருங்க. ஏன் அப்படின்னா தசமபாகம் ஒரு கம்பல்ஷன், அது வந்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 10% அப்படின்னு வரத்துக்கு முன்பதாக, ஒரு லாவா ஒரு கமாண்டா வரத்துக்கு முன்பதாகவே ஆபிரகாம் தன்னுடைய பரிபூர்ணம் மனசின் அந்த பரிபூர்ணத்தின் விளைவாக தசமபாகம் கொடுத்திருக்கிறார். ஏன் அவங்களாம் அவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல்னா, கர்த்தர் ஒரு கமெண்ட் பண்ணி செய்யறதுக்கு முன்பதாகவே நான் கர்த்தருக்கு மனப்பூர்வமா கொடுக்குறேன்ற அளவுக்கு அவங்க வந்து நல்லா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து லெஜண்ட்ஸா இருக்கிறாங்க. இவங்களும் லெஜண்ட்ஸ் ஆகுற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. அனனியா சாப்பிட்றாளுக்கு இட் வாஸ் அ வெரி பிக் சான்ஸ். கொஞ்சம் அந்த பணத்தை வஞ்சித்து வைக்காம, சரிமா 2 பேர்ல யாருன்னா தான் கிட்டத்தட்ட ஆதாமியவாள் மாதிரி தான். ஒருத்தருக்கு தவறான ஒரு புத்தி வரும் போது மண்ண மேலே நொங்குன்னு ஒண்ணு வச்சு அடிக்கணும், பிசிக்கலா இல்ல, புத்தி சொல்லி அறிவு இருக்குதா, ஒண்ணு விக்காம போ, இப்ப காசு கொடுக்கலன்னு யாரும் எழுதா? எல்லா குடும்பமும் கொடுக்க, நம்ம குடும்பம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லம்மா, நம்ம ஃபேமிலியை பாத்துக்கலாம், நம்ம ஜோம் பண்ணலாம், அவங்க அப்படி கூட போயிருக்கலாம், சேஃப் ரோட் எடுத்துக்கலாம். இல்ல கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கணும்னு ஆசை, ஆனா பரிபூர்ணம் இல்ல, சின்சியாரிட்டி இல்ல. கர்த்தர் வந்து அது அருள் இருக்கிறார். சிம்பிளா சொல்லிட்டா கர்த்தர் எதை நேசிக்கிறார் அப்படின்னா, நீங்க கொடுக்காம இருந்தா கூட எவ்வளவு பெட்ரு. நிறைய பேர் கொடுத்தாங்கன்னு வசனம் சொல்லுது, கொடுக்காத இருந்தவங்களும் இருந்திருக்கலாம். ஒரு நபர் இப்ப அந்த லிஸ்ட்ல அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள ஒரு குடும்பமோ ஒரு நபரை கொடுக்கலன்னா கர்த்தர் அவர்களை சபித்தார் அப்படின்னு ஒரு வசனமும் கிடையாது. கொடுக்காதனால அவங்க பாருங்க தனக்குனே வச்சுக்கிறாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இல்ல பிரதர் அப்படிலாம் எந்த வசனமும் சொல்லல. ஆனா ஒரு வசனம் எப்படி சொல்லுது, வஞ்சத்து கொடுத்தான் பாரு பாதி பாதி, அறகுறை. காட் ஹேட்ஸ் அறகுறை. இங்க இருக்கிற யாருன்னா கொடுக்கிற காரியங்களை எஸ்பெஷலா கர்த்தர் சம்பந்தமான காரியங்கள்ல நீங்க கொடுக்காம இருக்கிறது எவ்வளவு பெட்ரு. கொடுக்குறீங்களா, தசம பாகம் கொடுக்குறீங்களா, தசம பாகம் அப்படின்னால 10% குறைந்தபட்சம். நீங்க 20%, 30%, 40% எப்படி வேணா கொடுக்கலாம். 10+ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா கன்ஃபார்மா 1000 ரூபாய், அதுதான் தசம பாகம். 500 ரூபாய் கொடுக்குறது, 350 ரூபாய் கொடுக்குறது, பிச்சை ஆண்டவருக்கு என்ன பண்ணி எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப 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 சில கிறிஸ்தவர்களை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. சில பேர் வந்து தசம பாகமே கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளவு பெட்டர். ஏன்னா சிம்பிளா காடுக்கு நான் தசமமாக கொடுக்கறதுலன்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துட்டு போயிடலாம். நரனியா சாப்பிட்ற லிஸ்ட்லயும் வரமாட்டாங்க. அதுவும் தப்பு தான். ஐ மீன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு செயல் தான். ஆனா இந்த அறக்குறை மேபி உங்களுக்கும் காடுக்கும் வேற விதமான டீலிங் இருக்கா தெரியல. பட் காணிக்க நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். விசன மாயம் இல்ல, கட்டாய மாயம் இல்ல, அவங்களுடைய இதயத்துக்கு நியமித்த மாதிரி நீங்க எந்த ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறீங்களோ உங்களை மேய்க்கிற, உங்களுக்கு உங்களை வார்த்தையினால திருப்தியாக்குற அந்த ஊழியக்காரனை நீங்கள் காணிக்கைகள் மூலியமாகவும் தசமபாகத்தின் மூலியமாகவும் கனம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் அல்ல, நம்மளுடைய கடமை. நம்ம அப்பாவை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும். பாஸ்டர்ஸ், நம்மளுடைய எந்த சர்ச்சுக்கு நீங்க போறீங்களோ உங்களுடைய பாஸ்டர்ஸ் உங்களுக்கு தகப்பனும் தாயமா இருக்கிறாங்க. உங்களுக்காக நிறைய காரியங்களை இழந்து நிறைய காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்காக ஊழியம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க நீங்க கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகேவா, அது இட்ஸ் ஓகே. ஆனா கொடுக்கும் போது
மனரம்யமா மனப்பூர்வமா கொடுங்க. அரைகுறையா கொடுத்தோ அரைகுறையா ஹார்ட்ல. இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட். சின்சியாரிட்டி அந்த பிக்சர் நான் போடும் போது இப்படி கை வச்சுன்னு இருப்பாரு அந்த அந்த பொம்மை. அப்படின்னா மனசார சின்சியர் அப்படின்னா மனசார ஒரு விஷயம் செய்யுது. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அனன்யா சஃபேரா இந்த பர்ணமா இவங்களுடைய கதை இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அந்த கிவிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. ஒரு கும்பல் தான் இருந்திருக்காங்க. ஒரு கும்பல் என்ன பண்ணா கொடுக்கணும்னு ஆசை, எல்லாரும் மாதிரியும் நானும் பேர் எடுத்துக்கணும்னு ஆசை, எனக்கும் டிக் வாங்கணும்னு ஆசை, எனக்கும் புகழ் பேர் எல்லாங்க அவங்களுக்கு மட்டும் ஆறுதலின் மகன் நாங்க நம்ம விடுவோமா, ஆறுதலின் ஜோடின்னு வரன்ற மாதிரி ஏதோ ஒரு போட்டி போட்டு வந்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க கிட்ட அந்த மனப்பூர்வமா மனரம்யமா ஹோல்சம் கிவிங் இல்லாததுனால கர்த்தர் அவர்களுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட காயினுக்கு நான் இந்த காரியத்தை ஒப்பிடுறேன். கொடுக்குறாரு பாருங்களேன். ஆனா தேவனுக்கு எது வேணும், தேவன் எதுல பிரியப்படுவார், கர்த்தர் எதை கொடுக்க சொன்னாரு அந்த ஃபார்மேட்ல கொடுக்காம நான் கொடுக்கறது தான் என்ன, நான் எல்லாம் கொடுக்குமா அந்த ஆட்டிடியூட் பாருங்க, நெகட்டிவ் ஆட்டிடியூட் காயின் கிட்ட. இவங்ககிட்ட ஆக்சுவலா நெகட்டிவ் ஆட்டிடியூட், பாதத்துல விட படி பாதத்துல சமர்ப்பணம் எல்லாம் ஓகே. ஆட்டிடியூட் என் காணிக்க என் காசு உனக்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஊழியக்காரன் அப்படிலாம் பேச முடியாது. ஆனா அவங்களோட இன்டென்ஷன்ஸ் மைட் பி அப்படி இருந்திருக்கலாம். ஏன் கொடுக்குறாங்க எதுக்கத்தை வச்சு வாழ்ந்துன்னு போ, நான் இதே உங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் என்ன அப்படி பெருசா சர்ச்சுகள் அந்த விதமான ஆட்டிடியூட்லாம் இருந்ததுன்னா சபையுடைய ஊழியக்காரனுக்காக சபையோட ஊழியக்காரன் பேச மாட்டான், ஆண்டவர் இறங்கி பேசுவார். அதுதான் ரொம்ப ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்டா நான் பார்க்குறேன். ஸோ நீங்க உங்களுடைய ஊழியக்காரர்களை எஸ்பெஷலா இல்ல கர்த்தரை நீங்க கனப்படுத்துறீங்களோ இல்லையோ கனவீனம் பண்ணாம இருங்க. அதான் நான் சொல்ல வரேன். கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீங்க நல்லா பிளஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கொடுங்க, கொடுத்தாதான் ஆசீர்வாதம், அது வேற டாபிக். ஆனா எனக்கு மனசு இல்லப்பா சொல்ல உண்மையா வந்துக்கணும், எனக்கு மனசே வர மாட்டேது பாஸ்டர், ஊழியக்காரன் கொடுக்கவே எனக்கு தோணல, பரவாயில்ல போ, ஒரு நாள் கத்துப்பேன், வார்த்தை உங்களை வந்து தேற்றும் ஆற்றும், உண்மை சத்தியம் தெரியும், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க தோணுவீங்க. ஆனா நான் இந்த நாள் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா பி சின்சியர் இன் கிவிங். ப்ரீவியஸ் வீக் பார்த்தோம்னா பி சின்சியர், சின்சியாரிட்டி இன் வெயிட்டிங் வருகைக்காக, சின்சியாரிட்டி இன் மல்டிப்ளையிங் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக, சின்சியாரிட்டி இன் கிவிங் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்காக, கர்த்தருடைய ராஜ்ய பணிகளுக்காக, சபைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், என்னுடைய பங்களிப்பு என் சபைக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இப்படி யோசிச்சுக்கலாம், ஏன் நான் கொடுக்கலன்னா சர்ச்சு கட்ட முடியாதா, சர்ச் வளராதா? வளராது. அப்படிதான் பார்க்கணும். இப்ப நான் பாஸ்டர்ஸ் ஆக்டிவிட்டில இருந்து நீ கொடுக்கலனாலும் சபை வளராச்சா, நீ இல்லைன்னா உனக்கு பதிலாக உன்னொருத்தர் ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்றான், அதுதான் பாஸ்டர்ஸ் ஆக்டிவ். பட் நான் ஒரு விசுவாசியா நான் எப்படி அணுகிறேன் காரியங்கள் அப்படின்னா, நான் எப்படி பார்க்கணும், நான் இல்லைன்னா ஒருத்தர் செஞ்சுட்டு போறாங்கன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா கொடுக்கவே மாட்டேன். எப்படி பார்க்கணும்னா நிச்சயமா அந்த ராஜ்ய பணிகளுக்காக என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பா முக்கியம். நான் இல்லைன்னா ஒருத்தர் செய்வாங்க, ஆசீர்வாதம் அவங்க மட்டும் எடுத்து போனேன். அப்படி எனக்கு நிச்சயமா வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க நிறைய கொடுத்தா நான் நிறைய கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்களோ அதுல இருந்து நான் கொடுக்க வேண்டிய காரியங்கள் நான் கன்சிஸ்டன்டா நான் கொடுக்குறேன். ஊழியர்களை நான் தாங்குறேன், ஊழியக்காரங்களை தாங்குறேன். நான் ரொம்ப சில பேர் பயங்கரமா ஹானர் பண்றேன், சல்யூட் அடிக்கிறேன். தான் கிட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட சில வீடுகளுக்கு நான் ஹவுஸ் விசிட் போகும்போது சில சில ஊழியங்கள் செய்யும் போது கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலா ஹவுஸ் விசிட் எல்லாம் போகும்போது பாருங்களேன், குடும்ப கஷ்டம் சொல்லுவாங்க, கடன் பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு மனசார ஆசீர்வாதம் ஜோம் பண்ணிட்டு வருவோம், முடிச்சுட்டு ஒரு பெரிய ஆஃபரிங் கொடுப்பாங்க. பணக்காரன் கூட அவ்வளவு பெரிய ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், அந்த நம்பர் கொடுக்க மாட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொல்லவே சொல்லுவேன், ஐயோ பிரதர் ஆர் சிஸ்டர் நீங்க இது வேணாம், நாங்க ஹவுஸ் விசிட் வரதுக்கான காரணம் நான் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன், ஹவுஸ் விசிட் வரதுக்கான உங்களுக்கு விசாரிக்க தான், நீங்க நல்லா பிளஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கொடுங்க, இது இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை நான் இருக்கிறேன் நீங்க சொல்றீங்களே, எப்படி எப்படி கொடுக்குறீங்க இவ்வளவு பெரிய, அது இவ்வளவு பெரிய ஆஃபரிங் அப்படின்னு. இல்ல பாஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நான் ஊழியக்காரரை கனப்படுத்தணும் ஆசைப்படுறேன் போது எனக்கு அது பிப்ளிக்கலா அது கரெக்ட் அவங்க சொல்றது. அப்புறம் மனதார ரிசீவ் பண்ணிட்டு மனதார அவங்கள பிளஸ் பண்ணிட்டு வரும். ஏன் இதை பாக்குறேன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமா எனக்கு தெரியும். நல்லா இருக்கப்பட்டுனே கொடுக்காம இருக்கிறவங்க, அவர் ஸ்டேபிளா இருந்துட்டு கொடுக்காத இருக்கிறவங்க, அறக்குறையா கொடுக்குறவங்க. முன்னர் பக்கம் இந்த ஆறுதலின் மகனாகிய பர்னபா போல முழுக்க முழுக்க பரிபூர்ணமா கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படின்னா நம்மள சில பேர்லாம் விட மாட்டாங்க, போராட்டமா இருக்கும், உயிர் எடுப்பாங்க. அன்பு தோல்ல என்னன்னா எதனா என்ன பாஸ்டர் சொல்லாம வந்துட்டீங்க, ஏன் இப்படி உங்களை அனுப்பக்கூடாது, எதோ ஒண்ணு முறுக்கீரி எதோ பச்சின்னு கச்சின்னு கொடுக்குறாங்க பாருங்க கிராமத்துல. ரொம்ப 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 சூப்பரான ஆட்டிடியூட். காசு இல்லப்பா என்கிட்ட, எதனா ஒண்ணு கொடுங்க, இந்தா என் வீட்டுல வந்து முருங்கீரை இதுதான் இன்னைக்கு என்கிட்ட கொடுக்க முடியும், சொல்லாமலாம் வந்துட்டீங்களே ஹவுஸ் ஹிஸ்டுக்கு. வயசான தாயார் நான் சொல்றது, அந்த மாதிரியும் மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஹோல்சம் ஹார்ட். நான் சொல்றேன், ஐயோ அம்மா சொல்லாம வந்துட்டோம், உங்களுக்கு போன் இல்லை, சொல்லாம தான் வர முடியும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் உங்களை வந்து விசாரிக்க ஜோம் பண்ண ஆசிரியத்துக்கு தான் வந்தேன், நீங்க எனக்கு செய்யணும் எப்ப வேணா செய்யுங்க, இப்ப இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா, இவ்வளோ எலாபரேட் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுனீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பரவாயில்ல ஆகட்டும்ன்ற விட்டவே மாட்டுறாங்க. அப்படியும் மாத்துமாக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், அவர்கள் ஆறுதலின் தாயார்கள், ஆறுதலின் தகப்பன்கள், ஆறுதலின் பிள்ளைகள். ஏன்னா
அவங்களுடைய காணிக்கை இல்லாமலும் நம்ம வண்டி ஓடும். நான் ஒன்றும் ஊழியத்துக்கு போகும்போது இந்த பிச்சைக்கார வேஷம் போட்டுனேன், ஒரு ஜோல்னா பையன் மாட்டேன், பரிதாபம்லாம் போக மாட்டேன். நான் ஊழியத்துக்கு போகும்போது சபைக்கு எப்படி கெத்தா வருமோ, நல்ல ட்ரெஸ் போட்டு வருமோ அந்த மாதிரி தான் போவேன். பார்த்தாலே சில மூஞ்சிங்களை இந்த மூஞ்ச பார்த்தா காணிக்கை கொடுக்க தோணாது. இருக்கப்பட்டது போல இது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பரவாயில்ல. ஆனா அதை தாண்டி நம்ம செய்யற ஊழியங்கள் அவங்க காட ஹானர் பண்றதுக்கு ஸ்ட்ரெயிட்டா காட் கிட்ட டீலிங் வச்சுக்க முடியாது பிரதர். உங்க மூலியமா நான் கர்த்தரை பிரியப்பட்டேன்னு சொல்லிட்டு பண்றாங்க தெரியுமா? அதை ரொம்ப ஸ்பெஷலா எங்களுடைய திருச்சபை மக்களை ரொம்ப அதிகமா நான் ரேட் பண்றேன், பிளஸ் பண்றேன், கொடுக்குறேன் ஒரு சில கும்பலை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ. நான் இதை பேசி கொண்டிருக்கும்போது நீங்களே அந்த கொடுக்குற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய பலத்த ஆசீர்வாதம் உங்களை வந்து தாக்கட்டும். உங்களை வந்து ஓவர் ரூல் பண்ணிட்டோம் அந்த பிளஸிங். உங்க ஃபேமிலி வந்து விசுவாசத்துக்கு பேர் போனவங்களாகவும் கொடுக்கறதுல பேர் போனவங்களாகட்டும். பர்னபா போல நீங்களும் எல்லாத்தையும் வித்து போறா பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அண்ணா அப்படி அப்படி ஆயிட்டாராம். ஃபாரின் போய் நிறைய சம்பாதிச்சு எல்லாத்தையும் வித்துற போறேன்டா, ஏழைங்களுக்கு கொடுக்க போறேன்டான்னு. டேய் அவன் சொல்றான், டேய் எங்க அண்ணா பைத்தியம் முடிச்சிச்சுறாங்க எங்க அண்ணனுக்கு. இந்த மாதிரிடா நான் சொன்னேன், டேய் அவர் பைத்தியம் இல்ல, அவர் இப்பதான் ராஜ்யத்தின் ரகசியம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப 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 தெளிவா இருக்கிறாரு. நீ அவரை புரிஞ்சுக்கணும்னே நினைச்சிக்காத. அவர் சம்பாத்தியம் அவர் இது. அவங்க ஃபேமிலி கோஆபரேஷனுக்கு தான் கேட்டேன். ஃபேமிலி எல்லாம் ஃபுல்லா அவங்க ஒய்ஃப் அவங்க புள்ள, சின்ன புள்ளடா அவன், போண்டா வயசு தான், ஜோனத்தன் வயசு தான்டா இருக்கும். அவனும் அதே மாதிரி பேசுறான். ஆமா ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும்ன்றான். என்னடா இப்படி ஆயிட்டாங்களே ஃபேமிலியா சேர்ந்தா. அவர் தான் தெளிவா இருக்கிறாரு. அவர் பார்க்க பைத்திய மாதிரி இருக்கும், தெளிவா இருக்கிறாரு. அவர் வந்து எது ரொம்ப முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் தான் முக்கியம்னு டிசைட் பண்ணிட்டுறா. நீ என்ன நினைச்சாலும் அவரை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, அவரை மாற்றவும் முடியாது. ஒண்ணுதான் பண்ண முடியும், நீ வேணா அவரை மாதிரி மாறு அப்படின்னு சொல்லுது. இப்படியும் இருக்கிறார்கள் நிஜமா ரொம்ப பணக்காரங்க. மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபாரின்ல போய் வேலை செஞ்சுட்டு ஊழியர் கர்த்தருடைய வார்த்தை அந்த ஊழிய பானம் வந்து எல்லாத்தையும் வித்துற போறேன்டா அப்படி தம்பிக்கிட்ட சொல்றேன். எல்லாத்தையும் வித்துட்டு நான் வந்து ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். நீ என்னடா பண்ணுவேன், நான் பாத்துக்கிறேன், அந்தந்த நாளுக்கான ஆகார போறேன், என் ஃபேமிலியை ஆண்டவர் நட்டுவாருன்றான். பாத்தீங்களா, ரியல் லைஃப் டெஸ்டிமனி. அந்த அண்ணனுக்கு எவ்வளவு தெரியுமா வயசு இருக்கும்? ஒரு 35 to 37 இருக்கும் அதிகமா, இல்லைன்னா 34 35. பாருங்க வாலிபர்கள் பாத்தீங்களா, குழந்தை வச்சுக்கிறாங்க, ஃபாரின்ல போய் செட்டில் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. இது ரியல் லைஃப். 2 வாரம் முன்னாடி நான் கேள்விப்பட்ட ஒரு கதை. ஓகேவா? ஸோ காட் வந்து அறக்குறைய அருவருக்கிறாரு. ஆனா பரிபூர்ணம், இந்த ஹோல்சம் கிவிங், பரிபூர்ணமா கொடுக்கறதுக்கு கர்த்தர் நிச்சயமா கனம் பண்றாரு, ஹானர் பண்றாரு. அதனாலதான் வசனம் சொல்லுது, முழு இதயத்தோடும், அறக்குறை இதயம் இல்லை, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என் மேல அன்பு லவ்வ கொடுக்கறதா கூட, ஒருத்தருக்கு அன்பை கொடுத்தா கூட ஏதோ சனி எதிர்பார்க்கமே கூத்து தொலைவும் அப்படி கிடையாது. அதுக்கு நீங்க கொடுக்காமலே இருங்க. கொடுத்தா பரிபூர்ணமா கொடுங்க. எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் வச்சு ரொம்ப நாள் காய விட்டு கூட கொடுங்க. ஆனா ஒரு விஷயம் கொடுக்குறோம், எஸ்பெஷலா காடுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அரைக்குறையா கொடுக்குறது, ஏதோ ஒன்னு கொடுக்குறது. காணிக்கைகள் பத்தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பழைய ஏற்பாட்டுல சொல்லும்போது பாருங்களேன், லேம்ப் வித்தவுட் பிளமிஷா இருக்கணும், ஒரு குறை கரைத்திரை இல்லாம இருக்கணும், எல்லாமே பாருங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா காட் அட்ரஸ் பண்றாரு. காணிக்கையில கிஞ்ச நோட் போடுறது, எங்கேயும் தள்ள முடியல இந்த நோட்டை. கடைக்காரன் உஷாராக்கிறான், பெட்ரோல் பங்க்காரன் உஷாராக்கிறான், எல்லாருமே உஷாராக்கிறான். இழிச்சவன் யாரு? பாஸ்டர் தான், போடு காணிக்க பட்டல. அந்த விதமான ஆட்டிடியூட்ல போடுறதுலாம் ரொம்ப தவறு பாருங்களேன். கர்த்தர் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹானர் பண்ணுவாருன்னு தெரியல. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தர் இடத்துல அன்பு கொண்டு அந்த அன்பின் விளைவுல தான் நம்ம கொடுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் தேவனுடைய பணிகள் இருக்குமே தவிர மற்ற விதமான எந்த விதமான செல்ஃபிஷ் இன்டென்ஷன்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் அவங்களை என்கரேஜ் பண்றேன். இதனால நம்ம பார்த்தது சின்சியாரிட்டி இன் கிவிங். ஸோ கொடுப்பதுல நம்ம சின்சியரா இருக்கலாம். கர்த்தருக்காக, எஸ்பெஷலா கர்த்தருக்காக கொடுக்கறதுல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கறதுல, ஏழைகளுக்கு, திக்கச்ச பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நீங்க துணி கொடுக்கலாம். எந்த விதத்துல கர்த்தர் உங்க மனசுலயே வரும், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து நீங்க இது பண்ணும்போது கர்த்தர் அதை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, ஹானர் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு கதை இருக்கு இல்லையா, ஒரு ஊமையில பரலோகத்துக்கு போகும்போது என் நாமத்துல இதை செஞ்சேன் ஓரம் கட்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட பசியா வந்தேன், எனக்கு நீ இது பண்ண, உங்ககிட்ட நான் ட்ரெஸ் இல்லாம வந்தேன், எனக்கு உடைய கொடுத்தேன், நான் எப்போ வந்தேன் பிரிசன்ல வந்து என்னை பார்த்தேன், ஜெயில வந்து இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை. இல்ல இந்த சிறியவர்களாகி நீ இவர்களுக்கு என்னெல்லாம் சரியோ அது எனக்கே செஞ்ச மாதிரி பாருங்க. அவங்க எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அது மாபெரும் ஒழியும், பெரிய ஒழியும். நீங்க அந்த மாதிரிலாம் யாரும் தெரியாது பிரதர்னா தெரிஞ்சவங்களை நீங்க அணுகுங்க. நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்கு. நீங்க உங்களுடைய கொடுத்து இந்த உலகத்தை நீங்க தாங்குமாறு பிரகாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில ஒரு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பிரகாசிக்கணும். எந்தெந்த விதத்துல அப்படின்னா, இந்த வார்த்தையை கேட்டு ஊழியக்காரர்கள் கொடுத்துல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல குறைவே கூடாது. அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல்ல நல்லா பிளஸடா இருக்கிற பீப்புள் நம்ம கிட்ட இருக்கிறதுல அட்லீஸ்ட் பழைய துணியில ஓரளவு கீழ்ந்து போகாத ஒரு டீசென்டான துணிகளையாவது மற்றவர்கள் கொடுத்து, இது ஒண்ணுமே இல்லாத ஆட்களுக்கு கொடுத்து உதவுறது வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், அவங்களோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா, ஒரு கடல்ல சும்மா போய் விளையாடும் போது அப்பா இருந்தாரா, என் பையன் என்ன பண்றான்னா, வர மீனுங்கள்லாம் மீன் கிட்டே கிடைக்கிற மாதிரி இருக்கிறான். அந்த இடத்துல மீனெல்லாம் வரான், பிடிக்கிறானா, கையில பிடிக்கிறானா, பூச்சி கடல்ல தூக்கி அடிக்கிறானா. பிடிக்கிறானா பூச்சி கடல்ல தூக்கி என்ன பண்றப்பா, எல்லாம் மீன் கரை ஒதுங்குதுப்பா,
அதனால நான் மீன் எல்லாம் காப்பாத்தலாம்ப்பா. ஏன்பா என்னப்பா காமெடி பண்ணுகிற? எத்தனை மீனப்பா காப்பாத்த? நீ இருக்க போறது 10 நிமிஷம். மிஞ்சி போனா ஒரு 20 மீனை புடிச்சு புடிச்சு தூக்கி போடுவியா? கடல்ல காப்பாத்தி விடுவியா? இவன் கடல்லயே நீ மாத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்பா கேட்டா, இந்த பையன் சொன்னானா, ஏன்பா இந்த கடலை என்னால மாத்த முடியாது. ஆனா அந்த ஒரு மீனோட வாழ்க்கையை இதனால நான் மாத்துவேன்லப்பா நான். பாத்தீங்களா? சின்ன குழந்தைக்கு இருக்கிற அந்த ஃபெய்த், என்னால இந்த கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் காப்பாத்த முடியாது. இந்த ஒரு மீன் இந்த நாள்ல என் கையில இருக்குது. இந்த மீன் நான் புடிச்சு கரையில ஒதுங்கிற மீன் நான் புடிச்சு கொஞ்சம் உள்ள போட்டேன்னா, அது உள்ள நீந்தின்னு போயிட்டு அது வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழும்ல. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், நீங்க ஏழைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு குடுக்குற ஒவ்வொரு பணமும், பொருளும், புடவையும், ட்ரெஸ்ஸுங்களும் அப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணணும். நான் குடுக்குற ஒரு துணியிலயாப்பா அவங்க வாழ்ந்துட போறாங்க. அப்படி இல்ல. அந்த நாள்ல அவங்களுடைய தேவைகள் நீங்க சந்திக்கும்போது, அவங்களோட முழு வாழ்க்கைய நீங்க மாத்திட முடியுமான்னு தெரியல. உலகத்தையே நம்ம மாத்த முடியுமான்னு தெரியாது. அந்த ஒரு நபருடைய இதயத்துல நீங்க விசுவாசத்த விதைக்கிறீங்க, அன்ப விதைக்கிறீங்க. நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு. உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் ஏதோ ஒரு விதத்துல நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். பார்த்துக்கலாம் ஆகட்டும். நான் ஜெபமாவது பண்ணிடுறேன். நீ ஏதோ சும்மா வாயிலே ஒரு நான் ஜெபிக்கிறேன், தாங்குறேன் உன்ன. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன்னு அந்த மாதிரி போய் நிக்கும்போது பாருங்களேன், கர்த்தர் உங்களை கொண்டு அவர்கள ஆசீர்வாதம் வைப்பாரு. நாளைக்கு அந்த நபர் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அந்த விதமான ஒரு பெரிய புரட்சி, அன்பு புரட்சிய பெரிய கொடுத்தல்ல அந்த கிவிங்ல காட் ஒரு பிளெஸ்ஸிங்கா வச்சிருக்கிறாரு. சோ நீங்க கொடுத்து தாங்குமாறு கேட்டுக்கொள்றோம். சின்சியரா கொடுக்கலாம். மனப்பூர்வம் மனப்பூர்வமா கொடுக்கலாம். சின்சியாரிட்டினா தெரியுமா? ஒரே வார்த்தையில முடிட்டா. சின்சியாரிட்டி ஈக்குவல் டு முழுமை. சின்சியாரிட்டி ஈக்குவல் டு ஹோல்னஸ். இதயபூர்வம், மனப்பூர்வமா நீங்க எது செஞ்சாலும் அதை நீங்க சின்சியரா செய்றீங்கன்னு அர்த்தம். சோ எதை செய்தாலும் முழுமையாக, மனப்பூர்வமாக செய்வோம். கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.